ஆடிக்கு வந்து ஒரு சூப்பரான, இப்போ நம்ம முதலே சொன்ன நம்ம வந்து கிரைண்டர் கொடுக்குறோம், காப்பர் மோட்டர் போட்டு கொடுக்குறோம், சப்பாத்தி மாவு பிசைது கொடுக்குறோம், தேங்காய் துருவல் கொடுக்குறோம், அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ட்ரம் கொடுக்குறோம். இதெல்லாம் போக ஆடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவு அரைக்கிறீங்க, மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, கண்டிப்பா அதுக்கோசரம் மாவு டப்பா கொடுக்குறோம். ஓ பரவாயில்லைங்களா. இதுல ஒரு 6 மாவு டப்பா கொடுக்குறோம். ஒரு சின்ன சைஸ், ஒரு 1.25 லிட்டர் சைஸ்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறேன். பாத்துங்க, 1 2 3 எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சைஸ். இந்த மாவு தான் ஸ்டோர் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஈஸியா வச்சுக்கலாம், ஈஸியா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் இங்க வரும். அது போக இந்த சைஸ் இது வந்து இருக்கிறது இந்த பெருசானா? இல்ல இன்னொரு இதோட பெருசு இருக்கு, இதோட பெருசு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா. கஸ்டமர்ஸ்லாம் மாவெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணாங்க, ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு மட்டும் கிடையாது, தீபாவளி வரும்போதெல்லாம் ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் செய்வீங்க இல்லையா, வேற ஏதாவது அரிசி மாவு, கடல மாவு, மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமா இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள ஈஸியா உள்ள போயிடும். ஸோ இது வந்து 6 மாவு டப்பா தரும். 1 இல்ல 2 இல்ல 6 மாவு டப்பா. ஆனா சில பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்ப ஒரு கிரைண்டர் வாங்கினோம்னா இது 6 கொடுக்குறீங்களா இல்ல? ஆமா, ஒவ்வொரு கிரைண்டருக்கும் எந்த மாடல் எடுத்தாலும் சரி, இந்த மாடல் எடுத்தீங்கனாலுமே நான் சொன்ன அத்தனையும் வந்துடும். சப்பாத்தி மாவு, தேங்காய் திருவது ட்ரம், இந்த 6 பீஸ். இந்த மாடல் எடுத்தாலும் அப்படி, எந்த மாவு எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தீங்கனாலுமே இந்த சொன்ன எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரோட அட்டகாசமா ஆடி ஆஃபர் என்னன்னு சொன்னோம். பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஆடி பிரைஸ் என்னன்னு சொல்றேன், ஒவ்வொரு கிரைண்டருக்கு ஆடி பிரைஸ் என்னன்னு சொல்றேன். இந்த டேபிள் டாப் 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன எல்லா ஆஃபரோடையும் சேர்த்து நேரடியா வந்து வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸ். நம்ம ஷிப்பிங் பண்றோம், ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம். நேரடியா ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கையிலேயே எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவங்க நம்மளுக்கு ஷிப்பிங் காசு குறையுது இல்லையா, அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு சூப்பரான இந்த மசாலா பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருவோம். சூப்பர்ங்கண்ணா. இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா இருக்கும். நம்ம கடையில வந்து நேர்ல வந்து எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த மசாலா பாக்ஸ் இப்ப நம்ம தனியா வாங்கினா என்ன ரேட்டுக்குங்க வரும்? அண்ணா வணக்கம், நம்ம பேர் சொல்லுங்கண்ணா, நம்ம கடையோட பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க இருக்கு? வணக்கம், நான் சுப்பிரமணியன், பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல இருந்து. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் சாய்பாபா கோயில்ல இருந்து சிவானந்தா காலனி போற ரோட்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ்ல இறங்கி ஏறணும்னே இமீடியட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா சொர்ணா மெடிக்கல்ஸ் இருக்கும், பக்கத்துல ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ரொம்ப ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கடைக்கு வந்துடலாம். ஆனா இப்போ ஆடி மாசம் பிறந்திருக்கு. சோ இந்த ஆடி மாசத்துல சமையல் பாத்திரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சோ என்னென்ன சமையல் பாத்திரம் கொடுக்கணும்னு கொஞ்சம் சொல்லாமலா? ஆடி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல போட்டிருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா லட்சுமி கிரைண்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த வாடி ஆடிக்கு ஒரு 5 மாடல் கிரைண்டர்ஸ் போட்டிருக்கோம். வந்துட்டு 2 டேபிள் டாப், 3 டில்டிங் கிரைண்டருக்கு ஒரு அட்டகாசமான ஆஃபர்ஸ் செம்மையா இருக்கும் இந்த வாட்டி ஆடி ஆஃபர். ஆனா இந்த கிரைண்டர் எல்லாமே வந்து அலுமினியம் காயிலுங்களா இல்ல காப்பர் காயிலுங்களா? நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் பொறுத்த வரைக்கும் நம்ம அலுமினியம் காயில் எதுக்குமே யூஸ் பண்றதுல, எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் நம்மள்ட்ட காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். மோட்டருக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே மோட்டருக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது காப்பர் மோட்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஜென்யூன் காப்பர் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த மாடல் நீங்க எடுத்தீங்கனாலுமே ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவது, இந்த 2 அட்டாச்மெண்ட் எல்லா மாடலுக்கும் நம்ம கூட வந்துடும். நீங்க டேபிள் டாப் எடுத்தீங்கனாலும் சரி, டில்டிங் எடுத்தீங்கன்னா எல்லா மாடலுக்குமே இது 2 அட்டாச்மெண்ட்ஸ் கூடவே வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேபிள் டாப் சொல்றோம். வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 லிட்டர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஒரு ரெகுலரா பாத்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து 1 kg ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாடல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லோட சைஸ். நார்மலா பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்திருப்பாங்க, நம்ம வந்து இது 6 சென்டிமீட்டர் நல்ல அகலமா கொடுத்திருப்போம். நல்லா பிராடா இருக்கிறதுனால கிரைண்டிங் வந்து சூப்பரா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கும். ஸோ இது வந்து 1 kg ரைஸ் போட்டு அரைக்கிறவங்க, நம்மளுக்கு 1 kg போதுன்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, ஒரு 5 பேர் இருப்போம், நம்ம ரெகுலரா அரைச்சிட்டே இருப்போம்னா அவங்களுக்கோசரமே பாத்தீங்கன்னா இது பிரீமியம் மாடல். இது வந்து பிரீமியம் பிளஸ்ன்ற மாடல். இதுங்களா? ஆமா, இது வந்து பிரீமியம் பிளஸ்ன்றது. இது வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறீங்க இல்லையா, இல்ல நீங்க 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா வீட்டுல 2 பேர் இருக்காங்க, நம்ம ஒரு 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல 1.5 கிலோ நம்ம ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். சோ இது வந்து இதுவும் 2மே டேபிள் டாப் மாடல். இதுலயுமே பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா கொடுத்திருப்போம், சூப்பரா இருக்கும். கிரைண்டிங் வந்து அட்டகாசமா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இது வந்து டேபிள் டாப் பார்த்தோம் இல்லையா, மாவு வந்து கையில எடுக்கணும். நம்ம இதுல சாக்கிர மாடல் இருக்கு. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா சாக்கிர மாடல் கேக்குறாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒன்னும் டவுட், ட்ரம் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வருதா? இல்ல ஆமா, ட்ரம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா வரும். ட்ரம் இது வந்து மசாலா ட்ரம்னு சொல்லுவோம். சோ நம்ம இன்னைக்கு காமிக்கிறோம்ல 5 மாடல், 5 மாடல்ல எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் இந்த மசாலா ட்ரம் வரும். ட்ரம் பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஆமா, இத பத்தி நம்ம வடைக்கலாம் இருக்கு இல்லையா, ஈவன் ரைஸ் கூட வீட்டுல 2 பேர் தான் கொஞ்சமா அரைக்கணும். ஒரு 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சுன்னா 1/2 கிலோ ரைஸ் போட்டு நீங்க
அரைச்சிக்கலாம், அடைக்கு அரைச்சிக்கலாம், வடைக்கு அரைச்சிக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கலாம், தேங்காய் சட்னிலாம் அரைக்கிறோம் இல்லையா, இதுல வந்து ட்ரெடிஷனல் டேஸ்ட், அம்மிக்கல் அரைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். மிக்சியில நீங்க யூஸ் பண்ணவே வேண்டாம். இதுல போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். வீட்டுல ஒரு 2-3 கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்க மிக்சியில போட்டு குவான்டிட்டி போட்டு அரைக்கும் போது இதை எடுத்துங்க. நம்ம முதலே சொன்ன நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் திருவுறது கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, சோ இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேங்காய் திருவுறதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி தேங்காய் திருவுறதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் ஃபர்ஸ்ட் திருவிடுங்க. தேங்காய் திருவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கல்ல எடுத்து போட்டுருங்க. ஸோ கல்லை போட்டு பொட்டுக்கல்ல தேங்காய் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ, பச்சை மிளகா, சட்னிக்கு எல்லாம் தேவை அதெல்லாம் போட்டு இதுலேயே அரைச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்து அம்மிக்கல்ல அரைச்ச என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அது மாதிரி சூப்பராக கிடைக்கும். ஸோ வீட்டில் 2 தோசை சாப்பிட்றோம், எக்ஸ்ட்ரா குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு மசாலா எல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெடிஷனல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த கல்ல அரைக்கிற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎல்எஸோட ஸ்பெஷலே இதுதான். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு வாங்க ரீசனே வெறும் ட்ரம், ஒரு ட்ரம் மட்டும் கொடுக்கல, 2 ட்ரம் கொடுக்குறோம். 2 ட்ரம் எந்த மாடல் எடுத்தீங்கன்னா 2 ட்ரம் வரும். கொஞ்சமா அரைக்கும்போது இதை போட்டுங்க, நிறைய அரைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ட்ரம் அட்வான்டேஜ் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் மசாலா எந்த மாடல் எடுத்தீங்கன்னாலும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தது நீங்க வந்து டேபிள் டாப் பார்த்தீங்க இல்லையா, இது பிரீமியம், இது பிரீமியம் பிளஸ் 1.5 kg போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுலயே வந்து சாய்க்கிற மாடல், சில பேருக்கு இந்த ஷோல்டர் பெயின்லாம் இருக்கும், லேடிஸ் நிறைய பேர் இப்போ ஷோல்டர் பெயின்லாம் வரும் இல்லையா, அப்போ வயசானவங்களா இருப்பாங்க, அவங்கலாம் எடுத்து பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டில்ட்டிங் மாடல், இது வந்து டில்ட்டிங் மாடல். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுலயே டில்ட்டிங்ல வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு, இது 3 லிட்டருமே இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா முதலே நான் சொன்னேன், டேபிள் டாப்ல 2 லிட்டர் 3 லிட்டர் காமிச்சா மாதிரி இதுலயே 2 லிட்டர் 3 லிட்டர் இருக்கு. 2 லிட்டர்ல நீங்க 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். 3 லிட்டர்ல பாத்தீங்கன்னா 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ உங்க ஃபேமிலி சைஸ் தகுந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே நீங்க சாய்க்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்க ஒரு லிவர் மாதிரி இருக்கும் பாரு, இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் லேசா அப்படி புல் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே நீங்க சாய்ச்சிக்கலாம். லைட்டா இழுத்தோம்னா போதும், திருப்பி அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடும். திருப்பி பண்ணலாம், அப்படியே லாக் ஆயிடும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். வயசானவங்க, லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் வந்துட்டு. அதே மாதிரி கிளீன் பண்றது ஈஸி. நீ மாவெல்லாம் சாச்சி எடுத்து முடிச்சுட்டு திருப்பி தண்ணியை ஊத்திக்கிங்க, ஒரு 2 வாட்டி கிரைண்டரை சுத்த விடுங்க. சுத்த விட்டு அகைன் திருப்பி அப்படியே சாச்சி எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுலயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதே குவான்டிட்டி வேணும்னா இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் அதே மாதிரி தான். கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருந்தாலுமே யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா அப்படியே சாச்சி லிஃப்ட் பண்ணி அப்படியே சாச்சிங்கன்னா போதும், ஈஸியா வந்து நமக்கு. இதுல 1.5 கிலோ ரைஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த மாடலை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே 3 லிட்டர்லயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடல் நம்மள்ட்ட ஒன்று இருக்கு. எல்லா மாடல்லையும் ப்ரீமியம் மாடல் இங்க இருக்கும் பாருங்க. இது பாடி ஃபுல்லா இதெல்லாம் ஏபிஎஸ் பாடி வருது இல்லையா, நம்ம பார்த்த எல்லாமே ஏபிஎஸ் பாடி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் அண்ட் பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மூடி மட்டும் தான் உங்களுக்கு இதுல இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்டாண்டு, லெக் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ரொம்ப பிரீமியமா இருக்கும். வச்சிங்கனாலே உங்க வீட்டுல ஒரு கிளாஸ் லுக் கிடைக்கும். இதுவும் 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் சாய்க்கிற மாடல் தான், இதுவும் சாய்க்கிற மாடல் தான். இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் அப்படியே புல் பண்ணிக்கிங்க, அப்படியே நீங்க சாய்ச்சிக்கலாம். சரிங்களா, திருப்பி எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாக் ஆயிடும். நம்மளோட மாடல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க எல்லாமே ஒரு டேப்பர் மாதிரி கொடுத்து வென்டிலேஷன் கொடுத்துருப்போம், சூடு வெளியே வரதுக்கு. ஆமா, எல்லாம் எஸ்எஸ் பாடி இல்லைங்களா, உங்களுக்கு 4 சைடு இந்த மாதிரி இருக்கும். 4 சைடு, பேக் சைடு, பாட்டம் 6 சைடுல வென்டிலேஷன் நம்ம கொடுத்துருப்போம். ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அந்த அட்டகாசமான மாடல் இது. கல்லு எல்லாம் நல்ல, நம்ம முதலே சொல்ல, நம்ம யூஸ் பண்ற எல்லா கல்லுமே நார்மல் கிரைண்டர்ஸ்ல வரதோட நல்லா பெருசா இருக்கும். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய கல்லா தான் நம்ம கொடுப்போம். ஸோ கிரைண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரான இது. பாடிக்கு வந்து ஒரு சூப்பரான, இப்போ நம்ம முதலே சொன்ன, நம்ம வந்து கிரைண்டர் கொடுக்குறோம், காப்பர் மோட்டர் போட்டு கொடுக்குறோம், சப்பாத்தி மாவு பிசைது கொடுக்குறோம், தேங்காய் தூள் கொடுக்குறோம், அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ட்ரம் கொடுக்குறோம். இதெல்லாம் போக ஆடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவு அரைக்கிறீங்க, மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, கண்டிப்பா அதுக்கோசரம் மாவு டப்பா கொடுக்குறோம். இதுல ஒரு 6 மாவு டப்பா கொடுக்குறோம். ஒரு சின்ன சைஸ், ஒரு 1.25 லிட்டர் சைஸ்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறேன் பாத்துங்க. 1, 2, 3 எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சைஸ். இந்த மாவு தான் ஸ்டோர், ஃப்ரிட்ஜுக்குள்ள ஈஸியா வச்சுக்கலாம். இது அகலமா இருக்கு இல்லையா, ஈஸியா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் இங்க வரும். அது போக இந்த சைஸ், இது வந்து இருக்கிறது இந்த பெருசானா? இல்ல இன்னொரு இதோட பெருசு இருக்கு, இதோட பெருசு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா. ஸோ கஸ்டமர்ஸ்லாம் மாவெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணாங்க, ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு மட்டும் கிடையாது,
தீபாவளி வரும்போதெல்லாம் ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் செய்வீங்க இல்லையா? ஓகேண்ணா. ஸோ அதெல்லாம் செய்யும்போது இல்லை முறுக்கு இதெல்லாம் போட்டு இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ம், ம். நம்ம வேற ஏதாவது அரிசி மாவு கடல மாவு மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமா இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள ஈஸியாக உள்ள போயிடும். ஓகே. ஸ்டோர் பண்ண ஹைட்டா இருந்தால் ஃப்ரிட்ஜ் வைக்கிறது கஷ்டமா போடும். ம், ம். இது ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 6 மாவு டப்பா தரும். 1 இல்ல 2 இல்ல 6 மாவு டப்பா சூப்பரான கொடுக்குறோம். அதுவும் சூப்பரான ஒரு பிரைஸ்லயும் கொடுக்கும். ஆனா சில பேத்துக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ம். இப்ப ஒரு கிரைண்டர் வாங்கினோம்னா இது 6 கொடுக்குறீங்களா இல்ல எப்படிங்கண்ணா? ஆமா, ஒவ்வொரு கிரைண்டர் இருக்கும். எந்த மாடல் எடுத்தாலும் சரி. ஆ, ஆ. இந்த மாடல் எடுத்தீங்கனாலுமே நான் சொன்ன அத்தனையும் வந்துடும். சப்பாத்தி மாவு, தேங்காய் திருவது ட்ரம், இந்த 6 பீஸ். 6 பீஸ். எந்த மாடல் எடுத்தாலும் அப்படிதான். எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தீங்கனாலுமே இந்த சொன்ன எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா. எல்லாமே வந்து இப்போ இந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரோட அட்டகாசமா ஆடி ஆஃபர் என்னன்னு சொன்னோம். பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஆடி பிரைஸ் என்னன்னு சொல்றேன். ஒவ்வொரு கிரைண்டருக்கு ஆடி பிரைஸ் என்னன்னு சொல்றேன். ஓகே. இந்த டேபிள் டாப் 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன எல்லா ஆஃபரோடையும் சேர்த்து வெறும் 7629 ரூபாய் கொடுக்கும். இந்த ஒரு கிரைண்டர். ஆமா, இந்த கிரைண்டர் மசால் ரம் 6 மாவு டப்பா எல்லாமே சேர்த்து வெறும் 7629 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே. இதே 3 லிட்டர் எடுத்தீங்கன்னா வெறும் 8349 ரூபாய். 3 லிட்டர் வந்து வெறும் 8349 ரூபாய் கொடுக்குறோம். டில்டிங் மாடல் 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா இதுவும் அதே பிரைஸ் தான், 8349 ரூபாய். இதே 3 லிட்டர் டில்டிங் மாடல்ல 3 லிட்டர் எடுத்தீங்கன்னா 9159 ரூபாய். 9159 ரூபாய். எஸ்எஸ் மாடல் பிரீமியம் மாடல் இந்த மாடல் எடுத்தீங்கன்னா 11,949 ரூபாய். இந்த மாடல் ஃபுல் எஸ்எஸ் கிரைண்டர் வந்து 11,949 ரூபாய்க்கு சொன்னதெல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்னதுங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு ஷிப்பிங்கும் ஃப்ரீ. பரவாயில்லைங்களா? ஆமா, கிரைண்டர்லாம் ஒவ்வொரு கிரைண்டர் நீங்க எடுத்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ, இந்த கிரைண்டர்லாம் எடுத்தீங்கன்னா 30 கிலோ வரும். ஆனா இதையும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். அது கொரியர்ல, டிரான்ஸ்போர்ட்ல போறது கிடையாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல போட்டு நீங்க எடுத்துக்க அப்படின்வாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொரியர்ல போட்டு அனுப்புறோம். டிரான்ஸ்போர்ட்ல கிடையாது, கொரியர்ல போட்டு அனுப்புறோம். அது மட்டும் கிடையாது, சப்போஸ் நேரடியா வந்து வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸ், நம்ம ஷிப்பிங் பண்றோம், ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம். நேரடியா ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க கையிலேயே எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவங்க நம்மளுக்கு ஷிப்பிங் காசு குறையுது இல்லையா? அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு சூப்பரான இந்த மசாலா பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருவோம். சூப்பர்ங்கண்ணா. இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயா இருக்கும். நம்ம கடையில வந்து நேர்ல வந்து எடுத்துட்டு போகணும். கையிலே எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம ஷிப்பிங் பண்ணாம அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ் வந்து ஃப்ரீயா. ஓகேண்ணா. ஆனா இந்த மசாலா பாக்ஸ் இப்ப நம்ம தனியா வாங்கினா என்ன ரேட்டுக்கு வரும்? இது வந்து 600 ரூபாய் வருது. 600 ரூபாய் வருது. 600 rupees வருது. இதை நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம் கஸ்டமருக்கு. ஏன்னா இங்க வந்து ஷிப்பிங் காசு நம்மளுக்கு குறையறதுனால அந்த ஷிப்பிங் காசை கஸ்டமருக்கு கொடுத்துறோம். சூப்பர். நாங்க எடுத்துக்கிறது கிடையாது, அதுவும் கஸ்டமருக்கு தான். அதனாலதான் கஸ்டமர் நிறைய பேர் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் நேரா தேடி வர ரீசன் அதுதான். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பிரைசிங் ஆகட்டும், பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஃப்ரீ ஆஃபர்ஸ் ஆகட்டும் சூப்பராக கொடுப்போம். நம்ம குவாலிட்டி எல்லாம் கொடுக்கறதுனால குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு குவாலிட்டி எல்லாத்தோட ஏ கிளாஸா இருக்கும். சரிங்களா மக்களை? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்ன ஆடி ஆஃபர் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் நம்ம போயிட்டு இருக்கு. அதனால நீங்க இப்ப கிரைண்டருக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா 1 வீக் ஆகும். மினிமம் வந்து எந்த மாடல் கிரைண்டர் போட்டாலும் 1 வாரம் ஆகும் டிஸ்பேச் ஆகிறதுக்கு. ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் ஆடி முன்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால வரிசையா நம்ம டிஸ்பேச் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சப்போஸ் இந்த மசாலா பாக்ஸ் கோசம் நிறைய கஸ்டமர் நேர்ல வந்துடுறாங்க, அப்போ ஸ்டாக் இருக்காது. அதனால நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே முதல்லயே வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் இந்த மாடல் எனக்கு வேணுங்கன்னு சொல்லி புக் பண்ணிடுங்க. ஒரு டோக்கன் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து டிஸ்பேச் உங்களுக்கு மாடல் எடுத்து வச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவோம். நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து கையோட எடுத்துட்டு போய்க்கலாம், இந்த மசாலா பாக்ஸோட எடுத்துட்டு போய்க்கலாம். திடீர்னு வந்து கேட்டுட்டு நீங்க சொல்லிருக்கீங்க மசாலா பாக்ஸ் நேர்ல வந்துட்டு அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 1 வாரம் ஆகும். ஏன்னா அவ்வளவு ஆர்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு 1 by 1 தான் நாங்க வந்து டிஸ்பேச் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இதை வந்து மறக்காம நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்க. முடிஞ்ச எவ்வளவு பேருக்கு முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு எந்த மாடல் சூஸ் பண்ணுமோ அந்த மாடல் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து சூஸ் பண்ணி அட்டகாசமா நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க சண்டே வந்து கடை இருக்குங்களா? இருக்கு. இந்த ஆடிக்கு எப்பவுமே கடை வச்சிருக்கோம். இப்போ 7 சண்டே வந்து 7 o'clock வரைக்கும் நம்ம கடை இருக்கும். நைட் 7 o'clock காலைல 10ல இருந்து 7 வரைக்கும் கடை இருக்கும். ஓகேண்ணா. ஆனா இப்போ போன்ஸ் கால் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து எந்த டைம்ல பண்ணணும் அதை கொஞ்சம் அதை பத்தி நீங்க காலைல 9 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் நீங்க போன் கால்ஸ் பண்ணலாம். ஆமா, 9 to 10 நம்ம போன் கால்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் கூட பண்றாங்க. முடிஞ்சா நாங்க அட்டென்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா கோச்சுக்காதீங்க, அடுத்த நாள் காலைல உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டு பேசுவோம். மக்களே வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஆடி மாசத்துல நிறைய ஆஃபர் விட்டுருக்காரு. ஸோ நீங்க வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா அண்ணனோட வெப்சைட்டை நான் சொல்றேன். ஸோ அது மூலமாவும் நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஆனா உங்களோட வெப்சைட் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா PLS ஷாப்பிங் இருக்கும். நான் இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம கான்டாக்ட் நம்பரும் நம்ம கொடுத்துருவோம். அந்த நம்பர் மூலியமா அவங்க ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு அட்ரஸ் வேற முதலே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நேரடியா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேரடியா வரும்போது எக்ஸ்ட்ரா இந்த கிஃப்ட் வந்துடும். ஓகேங்களா, நிறைய பேர் இந்த கிஃப்ட்டுக்குனே நிறைய பேர் நேர்ல வராங்க. ஸோ மக்களே நேர்ல வாங்க, பார்த்து உங்களுக்கு எந்த கிரைண்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. மக்களே இவங்களோட வெப்சைடும் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், பாய்.